கேரளாவில் ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதில் இருந்து மலையாள திரையுலகம் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகில் பேசுபொருள் உண்டாகியுள்ளது. இந்த நிலையில் நடிகை ராதிகா சரத்குமார் பல ஆண்டுகளுக்கு முன்பு மலையாள படத்தின் படப்பிடிப்பின் போது கேரவனில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதாக கூறியிருந்தார். நான் சினிமாவுக்கு வரப்போ ஜாஸ்தி பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் ஐ ஹாவ் டு பி டஃப். இப்போ நான் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் ஏன் அன்னைக்கு சொல்லணும், அன்னைக்கு அதை நான் அங்கேயே சால்வ் பண்ணிட்டேன். ஐ ஹேண்டில் ஆன் மை செல்ஃப். நானே அங்கே எல்லாரையும் சத்தம் போட்டு இந்த மாதிரி இல்லை அது பழைய வீடு அது இதுன்னு சொல்லி ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதோடு அது நடக்கக்கூடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் ஹேப்பன். பட் அட் த சேம் டைம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதிர்கொள்கிறதுக்கு. ராதிகாவின் இந்த கருத்துக்கு பெரும்பாலானோர் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தற்போது பேசுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தனர். இதையடுத்து கேரளாவில் பாலியல் புகார்களை விசாரித்து வரும் சிறப்பு குழுவினர் ராதிகாவிடம் இதுகுறித்து தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சிஐடி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ராதிகா இதுகுறித்து விளக்கம் அளித்தார். நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசலை. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் டெலீட். பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். அப்புறம் நான் ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இது மாதிரி இது நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும், இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல. கேரளாவில் நடந்த படப்பிடிப்பின் போது கேரவனில் கேமரா வைக்கப்பட்டதை பார்த்து உடனே கோபப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்டவரை லெஃப்ட் ரைட் வாங்கிவிட்டதாகவும் கூறினார். தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் டெலீட். பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். பெண்கள் பிறவியிலேயே பலமானவர்கள் என கூறிய ராதிகா தனது வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் தனியுறுத்தியாக சமாளித்ததாக பேசினார். என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்க ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் ஓன். விமன் நாங்க பெண்கள் பிறவியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல நடிகை ஒருவருக்கு நடிகர் ஒருவர் மது போதையில் தொல்லை அளித்ததாகவும் அப்போது தானும் தனது கணவர் சரத்குமாரும் பாதுகாப்பாக இருந்ததாக நினைவு கூர்ந்தார். மேலும் நடிகைக்கு பாலியல் தொல்லை அளித்தது யார் என நடிகர் மோகன்லால் கேட்டதாகவும் அதற்கு பெயரை சொல்ல முடியாது என கூறிவிட்டதாகவும் தெரிவித்தார். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. திரையுலகில் சில வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது இத்தகைய தொல்லைகள் குறைந்துள்ளதாகவே ராதிகா சரத்குமார் தெரிவித்தார். இப்ப இருக்கிற காலகட்டம் நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல். இப்ப மலையாள சினிமாவில் பாலியல் புகார் சம்பவங்கள் பரபரப்பை கிளப்பிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்களிடம் இது குறித்து கேட்கப்பட்டது. ஆனால் ஹேமா கமிஷன் அறிக்கை குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என ரஜினிகாந்த் நழுவினார். தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. ரஜினியின் இந்த கருத்து குறித்து செய்தியாளர் கேட்டபோது பிரபலங்கள் மௌனமாக இருப்பது தவறு என பதிலளித்தார் நடிகை ராதிகா. தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு. சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம் நீங்க இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன்.
ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். கேரவனில் கேமரா வைத்தது குறித்து ராதிகா தடாலடி கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் கோலிவுட்டில் மீண்டும் பரபரப்பு எழுந்துள்ளது. கேரளாவில் ஹேமா கமிட்டி போல தமிழ்நாட்டிலும் புதிதாக கமிட்டி உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளார் ராதிகா. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நன்சர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூர் ஆகியும் இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஐடி கம்பெனியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை போல உயர்மட்ட குழு அமைத்து அதில் பெண்களை நியமித்தால்தான் இது போன்ற புகார்களை தடுக்க முடியும் என்றும் வலியுறுத்திய நிலையில் ராதிகாவின் இந்த கருத்துக்கு கோலிவுட்டில் வரவேற்பு எழுந்துள்ளது.